என்னோடய ஹஸ்பண்ட் தான் இதை அழகாக அந்த சீக்வன்ஸ்க்கு ஏற்றாப்புல வச்சு எப்படி இந்த பக்கம் பார்க்கணுமா அந்த பக்கம் பார்க்கணுமான்னு வச்சு அழகாக அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதெல்லாம் அவர் தான் அரேஞ்ச் பண்ணி பண்ணிருப்பார். எனக்கு குத்துன்னு சொன்னேன். என்னை வந்து அந்த இதில் வந்து குண்டூசி வச்சு குத்தி தான் இது எல்லாத்தையும் நிற்க வைக்கணும். எவ்வளோ பொறுமையாக முடியுமோ அத்தனை பொறுமையாக அழகாக அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. வெறுமை பொம்மை பண்ணி வச்சா போருமா, எக்ஸிபிட் பண்ணுறது பூரா எங்கள் ஹஸ்பண்ட் தான். அவரோட ஹெல்ப் இல்லைன்னா இதை பண்ணவே முடியாது. அவருக்கும் ரொம்ப ஆசை இதில். ஆமாம், ரொம்ப. அதனால் என்னோட 2 பேரும் சேர்ந்து அதை பண்ணும்போது ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு. நமஸ்காரம். வாங்க வாங்க, எங்கள் வீட்டு கொலு பார்க்க வாங்க. விஜயதசமி நல்வாழ்த்துக்கள், நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டு கொலு 2 பாகமாக வச்சுருக்கோம். ஒன்று ட்ரெடிஷ்னல் கொலு. இந்த கொலுவில் பழைய காலத்து பொம்மை 60-70 வருஷத்து பொம்மையெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். மேல் படியில் இருக்கிற லக்ஷ்மி சரஸ்வதி, மீனா, லக்ஷ்மி சரஸ்வதி, இல்லை 3வது படியில் 2வது படியில் இருக்கிற கஜலக்ஷ்மி, அந்த காளிங்க நர்த்தனம் பெருமாள், இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 70 இயர்ஸ் இருக்கும். அவ்வளோ நாளைக்கு பொம்மை. எங்கள் மகனில்லா சொல்லுவாங்க, அந்த கஜலட்சுமி பொம்மையை 5 ரூபாய், அப்போ ரொம்ப காஸ்ட்லி, அந்த பொம்மையை வாங்கும்போது 5 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதுவே அந்த காலத்தில் ரொம்ப காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கொலு வந்து வருஷம் அது எப்போவுமே என்னால் மாற்ற முடியாது. எப்போவும் அந்த படிக்கட்டில் இதுதான் இருக்கணும். அதனால் எனக்கு என்னோட க்ரியேட்டிவிட்டிக்கு கொஞ்சம் ஆசைக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் பண்ணி வைப்பேன். இந்த பொம்மையெல்லாம் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பொம்மை எல்லாமே நான் பண்ணின பொம்மை தான். எல்லாமே நீங்க பண்ணதுன்னா நானே ஹேண்ட்மேடு, கையால் பண்ணது. ஆமாம், ஹேண்ட்மேட் தான். எல்லாம் முகம் மட்டும்தான் கிடைக்கும், பாக்கி எல்லாம் நான் பண்ணணும். ரொம்ப ஆசையாக ஒத்தொத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து பார்த்து அலங்காரம் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப அழகாக அதில் வந்து எனக்கு பயங்கர சந்தோஷம் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற பொம்மையில் அத்தனையுமே வந்து ஹேண்ட்மேட் தான் எல்லாமே. ஏதோ 1-2 நடுவில் மண் பொம்மை கேப் ஃபில்லிங்காக வச்சபடி எல்லாமே ஹேண்ட்மேட் தான். ஒவ்வொரு வருஷமும் பண்ணும்போது ரொம்ப இதுவாக ஆரம்பித்து ஒவ்வொரு பொம்மையும் அழகாக வரணும். இந்த பஞ்சலட்சம் கட்டுறதுலேருந்து 12 திருமண் போடுறதுலேருந்து மடிசாரெல்லாம் நான் வந்து நம்ம எப்படி கட்டிப்போமோ அதே மாதிரி கட்டிடணும்னு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணணும்னு ஆசையாக பண்ணுறதுனால எப்போவுமே பொம்மைகள் கொஞ்சம் லட்சணமாக இருக்கணுன்றதுல எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. அதை இந்த மாதிரி கதையாக பண்ணி எல்லாருக்கும் பெருமாளோட பிரபாவத்தை சொல்லணும், 4 விஷயம் நல்ல விஷயத்தை வர்றவாளுக்கு சொல்லணும்னு சொல்லி எனக்கு ஆசை. அதை நான் பண்ணுறேன். அதனால ரொம்ப ஆசையாக பண்ணுவேன். இந்த வருஷம் எங்களோட கொலு தீம் வந்து கூரத்தாழ்வான் தீம் வைபவம்னு வச்சுருக்கோம். கூரத்தில் பிறந்த கூரத்தாழ்வானோட வைபவம் பூரா அவர் ராமானுஜரோட அத்தியந்த சிஷ்யர். அவரோட வைபவத்தை பிறந்ததுலேருந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் மேக்ஸிமம் கவர் பண்ணி அழகாக வச்சுருக்கோம். அந்த தீம் ஃபுல்லாகவே நீங்கள் ஹேண்ட் கிராஃப்டட் தான் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் பூரா எல்லா பொம்மையுமே நான் பண்ணின பொம்மை தான். அற்புதம் மேடம், அருமை. இப்போ கூரத்தாழ்வானை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை இது பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய வியூவர்ஸ்க்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமா. ஏன்னா எத்தனை சொல்கிறேனோ அத்தனை எனக்கு ரொம்ப சந்தோஷம். கூரத்தாழ்வான்லாம் எப்பேற்பட்ட ஆத்மா, அவளை மாதிரி மனுஷாலாம் நமக்கு முன்னாடி இருந்திருக்கான்னு நினைக்கும் போதே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது நிஜமாவே நம்ம ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நம்ம இதை பற்றிலாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக. இந்த மாதிரி மனுஷாலை பற்றி தெரிஞ்சு, ஆகா இவாள்லாம் நம்ம கூட இருந்திருக்கா, நமக்கு முன்னாடி இருந்திருக்கா, இவாளுடைய நேர்மையும் பொறுமையும் ஆச்சாரிய பக்தியும் நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். கூரத்தாழ்வாருடைய வரலாற்று கதை இதில் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக உங்களுக்கு இந்த கதையை நான் சொல்கிறேன். எத்தனை நிமிஷம்? கூரத்தாழ்வான் பிறந்தது 1010வது வருஷம், ராமானுஜர் 1017வது வருஷம். அவர் வந்து 7 வருஷம் மூத்தவர். ஆனால் ராமானுஜருக்கு சிஷ்யர், பரமபக்தர். அவர் பறக்கும் போதே மாரில் ஸ்ரீவத்சம்ன்ற அந்த பெருமாளுக்கு ஸ்ரீவத்சம்னு மறு இருக்கிற மாதிரி கூரத்தாழ்வானும் மருவோட பிறக்கிறாராம். அதனால எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னாக்க அவர் பெருமாள் தான் வந்து கூரத்தாழ்வானாக பிறந்திருக்கார். கிருதயுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் 3 யுகத்திலையும் ஆதிசேஷன் தான் பெருமாளுக்கு கைங்கரியம். ஆனால்
இங்கே வந்து பெருமாள் என்ன நினச்சாராம், நம்ம ஒரு தடவையாவது கூரத்தாழ்வானுக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணோன்னு நினச்சாராம். அதனால் ராமானுஜர் தானே, ஆதிசேஷன் தானே ராமானுஜராக பிறந்திருக்கிறது. அதனால் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணோன்னு 7 வருஷம் முன்னாடியே பிறந்து அவருக்காக வெயிட் பண்ணி அவருக்கு கைங்கரியம் பண்ணுவார். ஸோ கூரத்தாழ்வார் வந்து ராமானுஜர் அடியார் சிஷ்யா. கதை இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. கூரத்தாழ்வான் பிறக்கிறார். அப்புறம் அங்கே வந்து உபநயனம் ஆகி குருகுல வாசம். அவ்வளோ பிரமாதமான பாண்டித்யம் அவருக்கு. ஒரு தடவை படித்தாலே எல்லாம் பைஹார்ட் ஆகிடும். ஊரில் பெரிய தனவந்தர் ஃபேமிலி அவரோடது. எப்போவுமே அவர் என்ன பண்ணுவார், பெரியவர் ஆனவுடனே ஊரில் ஒரு ரவுண்டு வருவார், யாருக்காவது ஏதாவது வேணும்னா கேட்கலான்ட்டு. அப்போ ஒரு வீட்டு வாசலில் இவ 3 பேரும் பேசின்னு இருக்கா, தற்கொலை பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கலாம், சூசைட் பண்ணிக்கலான்னு பேசிகிட்டு இருக்கா. ஏன் அந்த முடிவுக்கு வந்தேன்னு கேட்குற. அந்த பொண்ணுக்கு ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்குது, கல்யாணம் அன்னைக்கு ராத்திரி ஹஸ்பண்ட் செத்து போயிடுவார்னு இருக்குது. அதனால் கல்யாணம் பண்ணிக்க முடியும், யாரும் முன் வர மாட்டேங்கிறா அப்படின்னு. அப்போ வந்து இவர் வந்து அப்போ அவருக்கு கூரத்தாழ்வான்னு பேர் கிடையாது, திருமரு மார்பன் தான் அவருக்கு பேர். அப்போ வந்து திருமரு, அதாவது மார்ல மறு இருக்கிறதுனால திருமரு மார்பன் தான் அவரோட பேர். அப்போ அவர் சொல்கிற விவாகம்ன்றது 2 விஷயத்துக்காக. ஒன்று வம்சவிருத்திக்காக பண்ணிக்கணும், இன்னொன்று இல்லற தர்மத்தில் கூட மனைவி இருந்து அதை எல்லா தர்மத்துக்கும் மனைவி கூட இருந்து எல்லாம் செஞ்சால் அது ரொம்ப வசதி. எனக்கு இல்லற தர்மத்துக்கு கூட இருந்து துணையாக இருக்கிறதுக்கு அவளுக்கு சம்மதமாக இருந்தால் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த பொண்ணு பேர் ஆண்டாள்னு பேர். சரின்னு சொல்லி 2 பேரும் கல்யாணம் பண்ணி கேட்குறாரு. இல்லற தர்மம் மட்டும் போகிறோம், வம்சவிருத்தி எனக்கு நாட்டம் இல்லை, அதனால் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு என்னோட தர்மத்தில் எனக்கு துணை நின்று எனக்கு எல்லா காரியங்களையும் செஞ்சு கொடுத்துக்கணும், அது மட்டும் எனக்கு போரும் அப்படின்னு சொல்கிற. அதனால் அவ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆண்டாள். அப்புறம் அவர் வந்து தினம் எல்லாருமே இதில் வந்து கூரம் தாண்டி தான் போவா. அதனால் அந்த யாத்திரிகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுவார் வீட்டில். அவரோடது பெரிய மாளிகை, அங்கே சாப்பாடு நடக்கும். காஞ்சிபுரத்தில் திருக்கச்சி நம்பி பெருமாளுக்கு ஆலவட்டம் வீசின்னு இருக்க. அப்போ வந்து பெருமாள் வந்து என்ன சொல்கிற, டடங்குன்னு சத்தம் கேட்குறது. அப்போ பெருமாள் கேட்குறாரு, என்ன நம்பி கோயில் கதவு சாத்துறாளா, இன்னும் ராத்திரி பிரசாதம் ஆகலையேன்னு தெரியாத மாதிரி கேட்குற. அப்போ நம்பி சொல்கிறார், திருக்கச்சி நம்பி சொல்கிறார், கூரத்தாழ்வான் அங்கே கதவு சாத்துற, சாப்பாடு முடிஞ்சு அந்த சத்தம் அப்படின்ற. அப்போ வந்து அவ தாயார் கேட்குறாளாம், அங்கே சொல்கிற அங்கே எவ்வளோ பெரிய தூரத்தில் வந்து அந்த சத்தம் கேட்கணுன்னா அது எவ்வளோ பெரிய கதவாக இருக்கணும், எவ்வளோ பெரிய மாளிகையாக இருக்கணும், எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கணும் அப்படின்னு தாயார் சொல்கிறார். தாயார் சொன்ன உடனே அது மறுநாள் அன்னைக்கு ஓடி வந்து கூரத்தாழ்வான்கிட்ட வந்து சொல்கிறார் திருக்கச்சி நம்பி, உம்மை பற்றி ராத்திரி தாயாரும் பெருமாளும் பேசிண்டா. என்ன பேசிண்டா அப்படின்னா என்ன பேசிண்டான்னா இந்த மாதிரி பேசிண்டான்னா அவருக்கு ஒரே அழுகே கொலன்னு தண்ணி வருது. ஏன் நீங்கள் கண் கலங்குறே, உங்களை பற்றி பெருமாள் பேசின்னு இருந்தான்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, என்னை பற்றி பேசணுன்னா எப்படி பேசணும், நான் பாகவத கைங்கரியம் பண்ணுறேன், பகவத் கைங்கரியம் பண்ணுறேன், யாத்திரிகாளுக்கெல்லாம் நான் வந்து சாதம் போடுறேன் அப்படின்னு சொன்னால், சாப்பாடு போடுறேன்னு சொன்னால் எனக்கு சந்தோஷம். என் செல்வத்தை ஸ்லாகிச்சு பேசிட்டாளே 2 பேரும். அதுவும் யார், தாயார் மகாலட்சுமி, செல்வத்துக்கே அதிபதி. அவள் போய் நான் செல்வத்தை ஆச்சரியப்பட்டு பேசினா அந்த மாதிரி செல்வம் என்கிட்ட இருக்கக்கூடாது. 2வது அவள் 2 பேரும் ஏகாந்தமாக இருக்கும்போது இந்த மாதிரி நான் கதவு சாத்தின சத்தம் அவளுக்கு தொந்தரவாக இருந்திருக்கு, அதனால் அந்த செல்வம் என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு எல்லா செல்வத்தையும் தானம் பண்ணிட்டு ராமானுஜர் அந்த கஞ்சிபுரத்தில் இருக்க அவர்கிட்ட போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு அவளோட சிஷ்யனாயிடுது. அதுக்கப்புறம் தான் பஞ்சசம்ஸ்காரமே பண்ணியிருக்காரு. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு சிஷ்யனாயிடுது. ஸோ ராமானுஜர் ஆச்சாரியரே வந்து கூரத்தாழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்கும் மேடம். ரொம்ப கலைநயமாக அம்சமாக முகத்தோரணங்கள்லாம் நல்ல அம்சமாக அமைஞ்சிருக்கு. எல்லாம் நம்ம இந்த கதையை நான் யோசித்து பண்ணும்போது அதை அப்படியே மனசில் வச்சுட்டு பண்ணும்போது பகவத் கிருப்பை தான். எல்லா பொம்மையும் ரொம்ப அழகாக வர்றது எனக்கு நிஜமாவே அது பகவானுடைய கிருப்பை தான் நினச்சிப்பேன் நான்.
அப்புறம் இவர் வந்து ஸ்ரீரங்கம் கிளம்பி ஸ்ரீரங்கம் எழுந்தருளிடுறார். அதனால கூரத்தாழ்வானும் அவரை தொடர்ந்து கூரத்தாழ்வானும் அவன் மனைவியும் ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி போகிறான். ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது மதுராந்தகம் தாண்டி நடக்கும்போது ஒரு பெரிய காடு வருது. அந்த காட்டு வழியில் போகும்போது அவள் ஒய்ஃப் ஆண்டாள் சொல்கிறா, ரொம்ப இருட்டாக இருக்குது, இருட்டி போயிடுது, காட்டு வழியாக போகிறோம், பயமாக இருக்குது, தங்கி போகலாமான்னு கேட்குறா. அப்போ அவர் சொல்கிறார், தங்குறதுக்கு என்ன இருக்குது, நம்மள்கிட்ட ஏதாவது இருந்தால் தானே யாராவது ஏதாவது கேட்பா, ஒன்றும் வேண்டாம், நம்ம போகலான்னா. அப்போ அப்படியே கொஞ்சம் மெதுவாக சொல்கிறா, நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தட்டு இல்லையேன்னு நீங்கள் தினம் சாப்பிட்ற தங்கத்தட்டை நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்றா. உடனே அவர் சொல்கிறார், எல்லா செல்வத்தையும் உடந்த உசந்த செல்வம் ஆச்சாரியன் திருவடியை தேடி போயின்னு இருக்கோம், எதுக்குமா இந்த அல்ப வஸ்துவெல்லாம் எடுத்துன்னு வர அப்படின்னு சொல்லி அதை விட்டு எரிஞ்சிட்டு அதுக்கு மேலே நடந்து, இனிமே பாரு விட்டு எரிஞ்சாச்சு, இனிமேல் நம்மள்கிட்ட மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறேன். அங்கே போய் ஸ்ரீரங்கத்தில் போய் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க. இவர் திருவாய்மொழி பாசுரத்தை சொன்னால் அவ்வளோ அருமையாக சொல்லுவாராம். அதனால் அவர் வந்து திருவாய்மொழி பாசுரத்துக்கு உபன்யாசம் பண்ணுன்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவர் போய் உட்காந்துக்கிறார், ஆரம்பிக்கிறார். 2 லைன் தான், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர், அவ்வளோதான். என்னோட பெருமாள் எப்பேற்பட்ட குணம், அவனுக்கு இந்த கல்யாணத்து குணத்தை சொல்வேன், நான் அந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ வசந்த குணம், எவ்வளவு தயாபரன், எவ்வளோ கருணாகரன் அப்படின்னு சொல்லி 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 அப்படியே மயக்கம் அடித்து விழுந்துடுறார். அங்கேருந்து ராமானுஜர் ஓடி வர, ஆழ்வான் ஆழ்வான் எழுந்துரும் அப்படின்னு சொல்கிறார். அப்பதான் அவருக்கு ஆழ்வான்னு பேர். கூரத்திலேருந்து வந்ததுனால கூரத்தாழ்வான். ஆழ்வான்னா என்ன அர்த்தம், பெருமாளோட பக்தியில் ஆழ்ந்து ஆழங்கால் பட்டவாளுக்கு ஆழ்வான்னு பேர். அதனால தான் இவரை கூரத்தாழ்வான்னு சொல்லுவான். ஸ்ரீரங்கம் கோயில் வந்து நிர்வாகத்தை சரி பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ராமானுஜருக்கு, உடையவருக்கு. அப்போ அந்த கோயில் சாவி வந்து பெரிய கோயில் நம்பின்னு ஒரு தட்டை இருக்குது. அப்போ வந்து அவர் சொல்கிற இந்த கோயில் சாவி கிடைக்கல, வெயிட் பண்ணின்னு இருக்கார். அப்போ ஒரு நாளைக்கு அவரோட தாயார் இறந்து போயிடுறார். அப்போ அவர் வந்து ராமானுஜர்கிட்ட கேட்குறார், இந்த 11ஆவது நாள் காரியத்துக்கு ஒரு பிராமணன் சாப்பிட்றதுக்கு வேணும், எனக்கு கிடைக்கல, நீங்கள் கொஞ்சம் அனுப்பி வைங்க அப்படின்ற. சரி போங்கோ, நான் அனுப்பி வைக்கிறேன்னு ராமானுஜர் சொல்கிறேன். அப்புறம் கூரத்தாழ்வானை கூப்பிட்டு, நீ போய் ஏகாலத்துக்கு சாப்பிடு, முடிக்கும்போது திருப்தியான்னு கேட்பான். திருப்தி இல்லைன்னு சொல்லு, என்ன கொடுத்தா திருப்தி ஆவேன்னு கேட்பா. கோயில் சாவியை கொடுன்னு கேளு, வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுன்னு சொல்கிறார் ராமானுஜர். சரின்னு போயிட்டு கூரத்தாழ்வான், என்ன எது அப்படி ஒரு ஆச்சாரிய பக்தி, நீ சொன்னதை செய்வ. போய் ஏகாலம் சாப்பிட்டுட்டு திருப்தி இல்லைன்னு சொன்ன உடனே பயந்து நடுநடுங்கி போய்டுறார் பெரிய கோயில் நம்பி. என்ன கொடுத்தா திருப்தியாவேன், இந்த மாதிரி சாவியை கொடுன்னொடனே கொடுத்துட்றார், கொண்டு வந்து ராமானுஜர்கிட்ட கொடுத்துட்றார். அப்புறம் ராமானுஜர் அந்த கோயிலை சீரமைச்சதை பார்த்த உடனே அவரே மனசு மகிழ்ந்து போய், நான் இருந்திருந்தா கூட இப்படி பண்ணியிருக்க முடியாது, நீங்கள் எவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்கேன், என்ன உங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கணும்னு ராமானுஜர்கிட்ட சொல்கிறேன். ராமானுஜரோட சிஷ்யம் இல்லையா, அவர் பெரிய கட்சி, இல்லை பெரிய கோயில் நம்பி சொல்கிறேன். ஆனால் ராமானுஜர் சொல்கிறார், எங்கிட்ட நீ சிஷ்யனாக இருக்க வேண்டாம், கூரத்தாழ்வான ஆச்சாரியனை ஆசிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அவர் கூரத்தாழ்வானுக்கு சிஷ்யனாக போயிடுறார். அவர் தான் பின்னாடி திருவரங்கத்த முதனாராகி ராமானுஜ நூற்றந்தாதி பாடினது அவர் தான் கூரத்தாழ்வான். வஞ்சமு குறும்பாம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின்னு ஒரு லைன் வரும் அந்த ராமானுஜ நூற்று. வஞ்சமு குறும்பாம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் அப்படின்னு ஒரு லைன் வரும். அது என்ன முக்குறும்பு, குலகர்வம், தனகர்வம், வித்யா கர்வம், 3 மனுஷாளுக்கு இருக்கும். ஏதாவது ஒன்று இருந்தாலே நமக்கு வந்து தாங்க முடியாது, தலகால் புரியாது. ஆனால் இவருக்கு 3மே இருக்கிறத விட ஜாஸ்தி, எல்லாமே அபண்டன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் கூட எதுவுமே தன்னை சேராத, தன் மனசில் படியாமல், தன் சிந்தையில் வராமல், அவரால் ஒரு ஆச்சாரிய பக்தியோட ஒரு மாடஸ்டி, ஹியூமிலிட்டி அப்படி சொல்லுவா இல்லையா, அப்படி ஒரு இதுவோட ஆச்சாரியன்னா அப்படி ஒரு பக்தி, அப்படி இருந்தவர் கூரத்தாழ்வான் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் மழை பெஞ்சுட்டே இருக்கு. இவர் உஞ்சவிருத்தி பண்ணி தான் சாப்பிடுவார் கூரத்தாழ்வான். அப்போ மழை பெஞ்சுட்டே இருந்ததுனால உஞ்சவிருத்திக்கு போக முடியல. ஆனால் இவருக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் உட்காந்துட்டு இருப்பார். அவருக்கு பயிர் பசிக்காது, திருவாய்மொழியை எடுத்து வச்சுட்டா அவருக்கு வயிறே பசிக்காது. ஆனால் ஒய்ஃபுக்கு வந்து ஆண்டாளுக்கு வந்து மனசு கஷ்டப்படுறது, அது இப்படி சாப்பிடாம, ஒரு மணி அரிசி இல்லை ஆற்றுல,
அவளால் சமைக்க முடியல. அதனால் மனசு வருத்தப்படுறா. ஐயோ இந்த மாதிரி ஆத்துக்காரர் சாப்பிடாம உட்காண்டிருக்காரேன்னு. ராத்திரி கோயில் மணி அடிச்சுட்டு பெருமாளுக்கு அரவண பாயசம் அம்சித்தாயிடுது. இவ வந்து திரும்பி கோயில் கோபுரத்தை பார்த்து, ரங்கா இது நியாயமா? அடியான் இப்படி சாப்பிடாம இருக்கிறதே, உனக்கு அரவண பாயசம் அம்சித்தாயிடுத்தே அப்படின்னு சொல்கிறா. உடனே அங்கே உத்தம நம்பின்னு ஒருத்தர் இருக்க, அவர்கிட்ட வந்து அசரீரி வாக்கு வருது கோயிலில். அவர் வந்து இந்த அரவண பாயசத்தை கொண்டு போய் இந்த பிரசாதத்தை கொண்டு கூரத்தாழ்வான்கிட்ட கொண்டு போன உடனே கூரத்தாழ்வான் ஒய்ஃபை பார்க்குறார். என்ன நீ ஏதாவது நினச்சிண்டியானா? ஆமான்றா. அப்போ அவர் கொஞ்சம் சிரிச்சுட்டு அதை 3 பாகமாக போட்டு 2 பாகத்தை அவளுக்கு கொடுத்து 1 பாகத்தை அவர் சாப்பிட்றார். அதனால் அவருக்கு பராசர பட்டர், வேதவியாச பட்டர்னு 2 குழந்தைகள் பிறக்கிறது. அந்த 2 குழந்தைகளையுமே தாயாரும் பெருமாளும் தான் வளர்த்தான். அங்கே இது தூண் இருக்குமா, நாச்சியார் சந்நிதிக்கு முன்னாடி அந்த தூணில் தூளி கட்டி நாச்சியார் தாலாட்டு பாட வளர்ந்த குழந்தைகள் தான் வேதவியாச பட்டரும் பராசர பட்டரும். 2 பிள்ளைகள். அவளுக்கு வந்து அதை வந்து தாயாரும் பெருமாளும் தான் வளர்த்து கொடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படம் விளக்குற மாதிரி தான் இந்த சிற்பங்கள் செஞ்சிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ கூரத்தாழ்வாருக்கு வந்து அரவண பாயாசம் ஸ்ரீரங்க நம்பெருமாள் வந்து அனுப்புறாரு. ஸோ அதை விளக்குற மாதிரி தான் இந்த சிற்பம் பண்ணிருக்கீங்க. அந்த 3 பொம்மையும் அதை விளக்குற மாதிரி ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க மேடம். நல்லது மேடம். அடுத்தது ராமானுஜரோட உடையவரோட ஆச்சாரியன் வந்து ஆள வந்தார். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு சொல்றார். அதுதான் அவர் ராமானுஜர் எழுதின ஸ்ரீபாஷ்யம். அப்போ வந்து அது எங்கே இருக்கு அப்படின்னா, அதோட மூல நூல் எங்கே இருக்குன்னா காஷ்மீர்ல சாரதா பீடத்துல